ஹலோ, என்னாச்சு தர்ஷினி? அசோக்கிட்ட பேசுனியா? அவன் என்ன சொன்னா? பணம் தரேன்னு சொன்னானா? ஏய் வெயிட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் சந்தனா. நான் அசோக் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அவனுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே தான். அவன் நாளைக்கே உன் கிளைண்ட்ஸை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷினி, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹெல்ப்பை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன் என்று தர்ஷினிக்கு உருகி உருகி நன்றி தெரிவித்தாள் சந்தனா. அடுத்த நாள் காலை எதிர்பாராத விதமாக அவளுடைய கார் பஞ்சர் ஆகி இருக்க அவளை 5 நிமிடத்தில் ஆபீஸில் டிராப் செய்வதாக ஹரிஷ் அழைத்து வந்தான். சந்தனாவும் வேறு வழியின்றி அவனுடன் ஆபீஸுக்கு வந்திறங்க அதை பார்த்து கேவலமாக பேசினாள் அவளுடைய செக்ரட்டரி. என்ன மேம் இந்த வண்டியில வந்திருக்கீங்க? உங்க கார் என்னாச்சு? என் நேரம் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி அதை விடு. அசோக் என்ன வரலையா? வர டைம் தான் மேம், இப்போ வந்துருவாரு. அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சொகுசு கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து டிப்டாப்பாக இறங்கினான் அசோக். அவனை பார்த்ததுமே உற்சாகமாக வரவேற்றாள் சந்தனா. ஹாய் அசோக். ஹாய் சந்தனா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தோம். அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து, வாட், இந்த வண்டியா? இந்த மாதிரி வண்டியில நீ எதுக்கு வர?